ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். ஏசாயா 26:16. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் அநேக நேரங்களில் தேவனோடு உறவு வைக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு என்னவென்றால் ஜெபம். நம்முடைய கஷ்டங்களையோ, நம்முடைய வேதனைகளையோ, நம்முடைய பலவீனங்களையோ ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபத்தின் மூலமாய் சொல்ல முடியும். ஸ்தோத்திரங்களோடு கூட ஜெபத்தோடு கூட என்னை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த ஜெபம் நமக்கு பிரதானமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிறிய பெரிய காரியங்களுக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டுடைய சமூகத்தையே ஜெபத்தினால் நாம் தேடும் பொழுது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. அநேக இடங்களில் ஜெபத்தினுடைய மேன்மையை குறித்தும் ஜெபத்தினுடைய வல்லமையை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், அவைகளை குறித்து நாம் படித்தும் இருக்கிறோம். வேதத்தில் அநேக ஜெப வீரர்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்துல இந்த வேதவாசனம் இப்படி சொல்லுது, உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். இது என்னங்க அந்தரங்க வேண்டுதல் அப்படின்னா, ஜெபத்தினுடைய ஒரு அழகு என்னன்னா மறைமுகமாக ஜெபிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அந்தரங்க ஜெபம் நிறைய நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்ற முடியாது, உங்களுடைய நிலைகளை மாற்ற முடியாது, உங்களுடைய பலவீனங்களை மாற்ற முடியாது, உங்களுடைய கஷ்டங்களை மாற்ற முடியாது, உங்களுடைய எதிர்காலங்களை மாற்ற முடியாது, நிகழ்காலங்களை மாற்ற முடியாது என்று சாத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஜெபத்தின் மூலமாய் அவைகளை மாற்ற முடியும். அதுதான் இங்கே வசனம் சொல்லுகிறது, உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில். ஆண்டவர் அவர்களை தண்டிக்கணும்னு நினச்சிட்டார் தான், அழிக்கணும்னு நினச்சிட்டார் தான், அவர்களுக்கு வியாதிகளில் அவர்களை கஷ்டப்படுத்தணும். ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? ஜெபிச்சார்களாம். ஆம் பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் சாத்தான் நம்மளோடு கூட சொல்லுவான், நீ ஏன் ஜெபம் பண்ணுற, அதான் நீ ஒரு பாவியே, நீ ஏன் ஜெபம் பண்ணுற, அதான் நீ தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம் செய்ய, அவர் உன்னை எப்படியா இருந்தாலும் தண்டிப்பார், நீ அவ்வளோதான் பாவி, இதுக்கப்புறம் ஜெபிச்சு என்ன பண்ண போகிற, உன்னை ஆண்டவர் இதுக்கப்புறம் மன்னிக்க மாட்டார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் நம்மளோடு கூட பேசுவான். ஆனால் அந்த வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்காமல் நாம் எந்த நிலையில் இருந்தாலும், ஒருவேளை தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்ம செஞ்சுருப்போமானால், தேவனுடைய சித்தத்தை நாம் சரியாக முறையில் செய்யாமல் இருப்போம், ஒருவேளை பாவம் செய்திருப்போம், நம்ம செய்கிறது பாவம் தெரியும், பாவத்தின் சம்பளத்தை ஒருவேளை நம்ம சுமந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தண்டனை அவர்கள் மேலே இருக்கையில் அவர்கள் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். மறைமுகமாக தேவனுடைய சமூகத்தில் மனதுக்குள்ளாய் யாருக்கும் தெரியாமல் அழுது ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்தரங்க வேண்டுதல் செய்வோம். நம்முடைய குற்றங்களை அந்தரங்கத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பலவீனங்களை அந்தரங்கத்தில் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, நாங்கள் தியானித்த அந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அவர்கள் ஆண்டவர் அந்தரங்கத்தில் ஜெபித்து ஆண்டவரே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள், ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள், விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அந்தரங்க வேண்டுதல் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரை ஜெயம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.